Yes, ma'am, it's audible. Right, Gowning, we will start with this question. So, uniformly charged large plane sheet they have mentioned. Okay. Charge of the value 1 by 18 pi 10 power minus 15 coulomb per meter square. Find the electric field at a point which is 50 centimeter from a sheet. அதாவது நம்ம ஒரு கேஸ் படிச்சிருக்கோம், இன்ஃபினைட் லார்ஜ் ஷீட்னு சொல்லி படிச்சிருக்கோமா? இன்ஃபினைட்லி லார்ஜ் ஷீட்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலி அதோட சைஸ் அது எக்ஸ்டென்ஸ் டு வாட்? நம்மளுக்கு எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு தெரியும், கரெக்டா? Yes or no? You are ready to accept this point? Any doubts in this? கரெக்டா இல்லையா? இப்போ இங்க கொடுத்துருக்கிற லார்ஜ் பிளேன் ஷீட் கொடுத்தா நம்ம என்னென்ன எடுத்துப்போம் ஜெனரலி? I need response from everyone. It will be infinite plane sheet னு எடுத்துப்போமா? இப்போ நம்மளுக்கு லார்ஜ் பிளேன் ஷீட்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஆனா ஒரிஜினலா சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா கவனிங்க. லார்ஜ் பிளேன் ஷீட் மென்ஷன் பண்ணா ஜெனரலி நம்ம என்ன எடுத்துப்போம்? இன்ஃபினைட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சிக்மானால இது பிளஸ் சிக்மான்றது தான் இங்க கொடுத்துருக்கு. ஸோ இட் வில் பி ஃபீல்ட் வில் பி அவே ஃப்ரம் த ஷீட்டு. அந்த ஷீட்டோட ஃபீல்டு என்னவா இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி சிக்மா பை கரெக்டா இல்லையா? சிக்மா பை 2 எப்சிலான் நாட் நமக்கு தெரியும். ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தே ஹேவ் ஒன் மோர் பாயிண்ட் விச் தே ஹேவ் ஆடட் இஸ், அந்த டயக்ராம்ல ஒரிஜினலா அது இன்ஃபினைட் சைஸா இருக்கு. வாட் இஸ் த சைஸ் ஆஃப் இட்? மார்க் தட் ஒன். ஏன்னா அது நம்ம பண்ணும்போது அதை மிஸ் பண்ணிருப்போம். எவ்ரிவன் டர்ன் ஆன் த கேமரா, கம் ஆன். எவ்ரிவன் டர்ன் ஆன் த கேமரா. ஏன் நிறைய பேர் நாட் அட்டெண்ட்? வாசன், அரவிந்த், அனன்யா, turn on the camera. கவனிங்க, என்சிஆர்டில என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு, they have mentioned something. they have mentioned finite large. அதாவது இந்த ரிசல்ட் வந்து இன்ஃபினைட். இதுக்கு முன்னாடி நான் என்ன இருக்குன்றதை நான் கொடுக்கல. அது முன்னாடி யாருக்கு இது டிரைவ் பண்ணியிருந்தாங்க? இன்ஃபினைட் பிளேன் ஷீட்டுக்கு they have derived this. Is that okay? இன்ஃபினைட் பிளேன் ஷீட்டுக்கு சிக்மா பை 2 எப்சிலான். ஏன் இங்க n கேப்னு போட்டிருக்காங்க? Why they have mentioned as n cap? Because it's going to be perpendicular normal to the இதுல டைரக்ஷன் இருக்கனால n cap போட்டிருக்காங்க. இப்போ note from the above application of Gauss law that additional fact electric field is independent of x1. இப்போ for finite, இது வந்து infinite large plane sheet. இது நல்லா கவனிங்க, this is going to be the infinite large plane sheet in the case. அதே finite large plane sheet க்கு equation வந்து 1.33 is approximately true in what? Middle regions of the plane sheet away from the ends. அதாவது நல்லா கவனிங்க, இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபைனைட் பிளேன் ஷீட். கரெக்டா இதோட மிடில் நான் எடுத்துக்கிட்டேன்னா, மிடில் நான் என்னன்னு எடுத்துக்கணும்? ஃபீல்டு. இங்கேயும் சரி இங்கேயும் சரி, கரெக்டா மிடில் இருந்து அந்த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா அது என்னவா இருக்கும்? கமன், மிடில் இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி வாட்? மிடில் இருந்துச்சுன்னா ஃபீல்டோட வேல்யூ இதுனே எடுத்துக்கணுமா? இன்ஃபினைட்டுக்கு என்ன கேஸ் இருந்துச்சோ அதே நம்ம மிடில்லே எடுத்துக்கலாம், ஃபைனைட்லி லார்ஜ் இதுக்கு. ஸோ ஃபார் ஃபைனைட் லார்ஜ் பிளேன் ஷீட் இஸ் அப்ராக்சிமேட்லி ட்ரூ இன் த மிடில் ரீஜன்ஸ் ஆஃப் த பிளேன் ஷீட். ஸோ பிளேன் ஷீட்டோட மிடில் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்க போகுது? அதே இன்ஃபினைட்ல உள்ள கேஸ் தான். ஆனா அதாவது எண்டுன்றது இந்த இடம் சொல்றாங்க, எண்ட்ஸ் ஆஃப் த ஷீட்ல இருந்து கரெக்டா மிடில் ஆஃப் த ரீஜன்ஸ் ஆஃப் த பிளேன் ஷீட் அவே ஃப்ரம் த எண்ட்ஸ். ஸோ எண்ட்ஸ்ல இருந்து கரெக்டா மிடில் எடுத்தீங்கன்னா இப்பவும் ஃபீல் என்னவா இருக்கும்? சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தான். அதுல யாருக்கும் டவுட் இல்லையா? ஆனா இந்த இன்ஃபினைட் பிளேன் ஷீட் ரிசல்ட்டே ஃபைனைட்டுக்கு எப்போ எடுக்க முடியும்? ஒன்லி இன் த மிடில். அதை கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? வாட் தே வாஸ் 50 சென்டிமீட்டர் ஃப்ரம் த ஷீட். மிடில் தானே கேட்டிருக்காங்க. இந்த ஏ பாயிண்ட் இஸ் கரெக்ட்லி இந்த மிடில். கரெக்டா இல்லையா? ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஏ விச் இஸ் 50 சென்டிமீட்டர் ஃப்ரம் த ஷீட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அது மிடில் தானே இருக்கு. எஸ் ஆர் நோ? மிடில் இருந்து நம்ம இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். சிக்மா பை 2 எப்சிலான் நாட் போட்டு யூ கேன் கெட் த ஆன்சர். வாட் இஸ் த ஆன்சர் யூ ஆர் கெட்டிங்? 10 power minus 6. ஹலோ, அக்கா கிளாஸ்ல இருக்கேன்க்கா.
ஆமாக்கா அது வர முடியலக்கா நான் நாளைக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்க்கா. நான் ஒரு 10 o'clock சொல்லிட்டேன். இவங்க ஆனந்த் அண்ணகிட்ட சொல்லிட்டேன்க்கா. சரிக்கா, ஓகே, தேங்க்யூக்கா. ஓகே ஓகே. கவனிங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு சிக்மா பை 2 எப்சிலான் வாட் இஸ் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் 10 power சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சிக்மாவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? இட்ஸ் கோயிங் டு பி 1/18 pi into 10 power -15 divided by 2 epsilon naught ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 2 epsilon naught போடுறது நல்லதா இல்ல நம்ம என்ன பண்ணலாம்? epsilon naught யூஸ் பண்றதோட ஸ்மார்ட்டர் சாய்ஸ் என்னது? 1/4 pi epsilon naught ஓட வேல்யூ நம்மளுக்கு ஆன்சர் என்ன தெரியும்? 10 power 9 தெரியும்ல, அதுல இருந்து நீங்க என்ன 1/epsilon naught அங்க இருந்து எடுத்துக்கோங்க. கரெக்ட் தானே? டிவைட் பை 2 epsilon naughtல இங்க 1/epsilon naught வரும்ல, 1/epsilon naught will come. அந்த 1/epsilon naught இருக்க இடத்துல what we can write here? Can I write like this? Yes or no? ஸோ அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? 1/18 pi. கால்குலேஷனை கொஞ்சம் சிம்பிள் பண்ணுறதுக்காக ஐ எம் கிவிங் த ஐடியா. ஸோ இப்போ என்ன வரப்போகுது? 36 pi 10 power 9. ஸோ வாட்ஸ் கோயிங் டு பி த ஆன்சர்? 2 தானே? divided by 2. So finally answer will be 10 power minus 10 power minus 15. 10 power so finally what you will get? 10 power minus 6. correct இல்லையா? So new what is the unit என்னவா இருக்கும்? Newton per meter. Newton per coulomb pa. E is nothing but F by Q தானே? So Newton 10 power minus 6. Is it clear for everyone? Any doubts? Yes. Everyone got this result? So அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? Consider a straight line with 3 points PQR placed 50 cm from a charge sheet right side as shown in the figure. At which of these points does the magnitude of electric field due to the sheet remain the same as that of A? So ஏல இருக்கிற மாதிரி எக்ஸாக்டா பிக்யூஆர்ல எங்க இருக்கும்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இந்த மிடில் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்ட இந்த மிடில் தான் கியூக்கும் அதே வேல்யூ இருக்கும், சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஆனா என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நீங்க எனக்கு சொல்லுங்க, பிக்யூஆர்ல யாருக்கு இருக்கிறதுலே அதிகமான ஃபீல்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அதிகமா இருக்கும்? கியூன்னு சொல்லலாமா? அதாவது பின்றது என்னது இருக்கு? பி வந்து இந்த சார்ஜஸ்ல இருந்து ரொம்ப அவையில தானே இருக்கு. இங்க உள்ள சார்ஜஸ்ல இருந்து ரொம்ப அவையா இருக்கு. இங்க கிட்ட இருந்தாலும் இங்க இருந்து ரொம்ப அவையா இருக்கு. அப்ப அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். ஏன்னா 1/r² ரொம்ப வேகமா ஸ்ட்ரென்த் குறையும். அதே மாதிரி இங்க இருந்து எடுத்தா கூட கம்பேர் டு பி, ஆர் இஸ் லிட்டில் க்ளோசர் டு கியூ. கரெக்டா இல்லையா? அப்ப யாரோட ஃபீல்ட் அதிகமா இருக்கும்? கியூவோட ஃபீல்ட் அதிகம். அதுக்கு அடுத்து ஆர், அதுக்கப்புறம் தான் பி. ஆர் வந்து கியூவோட கொஞ்சம் க்ளோசரா இருக்கு. மேக்னெட்டிக் ஆஃப் ஃபீல்ட் we are talking about. Everyone clear with this? Yarka doubts? Ananya, yes. Aravind, turn on the camera. Jashwant, Kritanya, Murugesh, Darun. Could you the beginning of the day? Turn on the camera. You are clear with this concept? Sir, I had opened my camera. I couldn't see, sir. Yeah, now it's visible there. Sir, could you just summarize this up so that I can? You need a summary. Could you just summarize it up? இல்ல என்ன சம்மரிமா? அதாவது Sir, I understood the concept and the question. It's just I want it in a single line so that I can understand it and note it down. அதாவது இன்ஃபினைட் பிளேன் ஷீட் இருந்துச்சுன்னா கொஸ்டின்ல டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் வெறும் லார்ஜ்னாலே இன்ஃபினைட் நம்ம எடுத்துப்போம். கரெக்டா? லார்ஜ் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால நம்ம இன்ஃபினைட் ஒயர் தான் அசியூம் பண்ணுவோம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, டயக்ராம்ல இட் இஸ் given as a finite sheet. ஸோ ஃபைனைட் லார்ஜ் ஷீட் கேஸை நம்ம எடுத்துக்கணும். இந்த என்சிஆர்டி புக் லாஸ்டா சொன்ன இந்த ஸ்பெஷல் கேஸை நம்ம எடுத்துக்கணும். இந்த 1.33 எக்ஸாம்பிள்ல மிடில் ரீஜியன்ஸ், அதாவது இந்த ஷீட்டோட நடுவில் மட்டும் சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னும், அதுல இருந்து அவே போக போக ஃபீல்டு என்ன ஆகும்? குறையும். தட்ஸ் ஐடியா. யூ டோன்ட் கிளியர்? ஸோ இப்போ கியூ தான் ஆன்சர். ஏல இருக்க ஃபீல்டு. சார், வாட் இஃப் தி ஷீட் was what?
Sir, ஷீட் என்ன சொல்லுங்க பாய் உமேஷ். எஸ் sir, what if the sheet was like in a circle shape, sir? ஓகே சர்க்கிள். சர்க்கிள் நீங்க நம்ம வந்து படிக்க பிளேன் ஷீட். சர்க்கிளா இருந்தா கூட ரிசல்ட் டசன்ட் மேட்டர். அப்பயே சிக்மா பை 2 எப்சிலான். If the sheet was in a circular shape, sir, what would happen? If can Still the we use answer the will be same same. formula, sir? யா சேம் ஃபார்ம். அப்பயே நடுவுல வந்து என்னவா இருக்கும்? சிக்மா பை 2 எப்சிலான் ஆகும். இஸ் இட் ஓகே? ரைட். By Umesh, you got the answer. What is the answer for the fourth one? C யாருக்குலாம் வந்துச்சு? Infinite line sheet charge of density 10⁻⁻7 coulomb per meter. What will be the magnitude of force acting? Ma, come on, what is the answer? Infinite line charge directly they have given. So what is the formula? Is equal to lambda by 2 pi epsilon naught r. இப்போ அந்த 1 by multiply by 2 divided by 2 போட்டிங்கன்னா என்ன ஆயிடும்? 9 into 10⁻9 divided by எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி ஆல்ஃபா பார்ட்டிகல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வரலாம். முதல்ல 4 சென்டிமீட்டர்னா அது யாரு? 4 into 10⁻2ன்னு சொல்லலாமா? எஸ் ஆர் நோ? ஸோ மேலே என்ன வரும்? -7. -9 into 10⁻9. Okay then. So what will be the answer? Cancel. 4.5 into 10 to the power of 4. ஓகே வெயிட், அதுக்குள்ள டிசைட் பண்ண முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீல்டு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபீல்டு கண்டுபிடிச்சால ஆன்சர்னு போட்டாச்சு. அதுவே அங்கே 10 வந்திருக்கு ஃபீல்டு. அது கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னு பார்க்கணும் இல்லப்பா. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அண்டர்லைன் பண்ணீங்களா? என்ன கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின்ல அன்னோன்னு? So they've asked for force. Force இல்ல, magnitude of force. நேத்ரா turn on your camera. நேத்ரா. Pavitra, you are there in the class. Pavitra. Jivika, you are here. Jivika. Right. First field வந்து நமக்கு என்ன கிடைக்குது? It's going to be 4.5. மேல போச்சுன்னா என்ன வரும்? into 10⁻4. கரெக்டா இல்லையா? மேல போச்சுன்னா it's going to be -5 plus 9, it's going to be 4 Newton per coulomb. இது வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனா கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்னது? வாட் இஸ் த மேக்னெட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆல்பா பார்ட்டிகல்? வாட் இஸ் மீன் பை ஆல்பா பார்ட்டிகல்? வாட் இஸ் an alpha particle? A helium atom. Helium atom. Twice of a proton, right? F is equal to QE. Q by E by Q இல்ல, QE. ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். பாருங்க இப்போ தப்பா எழுதுறீங்க. F is equal to QE. The positively charged particle. நல்லா கவனிங்க. ஹீலியமோட நியூக்ளியஸ், helium is a neutral or a positively or negatively charged ion? Alpha particle Positively charged. ஹீலியமோட நியூக்ளியஸுக்கு பேர் தான் என்னது? ஆல்பா பார்ட்டிகல். ஹீலியமோட நியூக்ளியஸ் இங்க எழுதிக்கோங்க. கடைசி சாப்டர் வரைக்கும் இது வரும். திரும்ப செகண்ட் வால்யூம்ல ஆட்டம்ஸ் நியூக்ளியர் டியூவல் நேச்சர்ன்ற சாப்டர்ல திரும்ப இது வரும். ஹீலியம் தட் இஸ் ஆல்பா பார்ட்டிகல்ன்ற பேர்ல வரும். ஹீலியமோட நியூக்ளியஸ். ஓகே, ஸோ ஹீலியமோட நியூக்ளியஸ்னா என்ன வரும் நம்மளுக்கு? ஹவு மெனி எழுதிக்கோங்க. இப்போ ரைட் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட். உங்கள் நோட்ஸில் எழுதுங்க, உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம், நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். ஸோ எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கும்? நான் கொடுக்குற டேட்டாவை நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்கும் ஹீலியம் இதில்? 2 புரோட்டானா 2 நியூட்ரான். அதனால தான் 4ன்னு வருது மேலே மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் 2, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். எஸ்ஆரோ. ஸோ கவனிங்க, சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னவா இருக்கும்? சார்ஜ் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல் என்னவா இருக்கும்? வாட் இஸ் த வேல்யூ? கமான்,
கமான் எவ்ரி ஒன். ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் என்னவா இருக்கும்? தட் இஸ் நியூக்ளியஸுக்கு. புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. யாருக்கு இங்க சார்ஜ் இருக்கு? நியூட்ரானுக்கா புரோட்டானுக்கா? அப்போ Protons, sir. புரோட்டானோட சார்ஜ் ஒரு புரோட்டானோட Plus 1 point. 2 plus E. +2e. ஓகே. அதே மாதிரி மாஸ் ஆஃப் அன் ஆல்ஃபா பார்ட்டிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். அடுத்தடுத்து ப்ராப்ளம்ஸ்ல வரும். ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் என்னவா இருக்கும்? 2 புரோட்டான் 2 நியூட்ரான் 2 பேரும் ஆட் பண்ணீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த கிளாஸ்ல இது சொல்லியிருப்பேன். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மாஸ் என்னன்னு எடுத்துக்கணும் ப்ராப்ளம் சால்விங்ல. அப்ராக்சிமேட்லி சேம். ஸோ 2 புரோட்டான் 2 நியூட்ரானுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? 4 MP போட்டாலே போதும். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? அப்ராக்சிமேட்லி சேம். சரி, இப்போ நம்மளுக்கு சார்ஜ் எவ்வளோ ஆல்ஃபா பார்ட்டிகல் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு இடத்துல ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சார்ஜ் இன்டூ ஃபீல்டு போட்டிங்கன்னா அந்த இடத்துல சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தெரிஞ்சிடும்ல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி it's going to be what? +2e into multiply பண்ணுங்க. Come on. What is the field value? 4.5 into 14.4. Everyone is getting my answer. Quick போடுங்க. Come on, final answer வரைக்கும் போடுங்க. Multiply பண்ணுங்க. சஞ்சனா, work it out. Pen and paper work out. நான் ஆன்சர் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரணும். இல்லைனா அது ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். கமான் தர்ஷினி, டர்ன் ஆன் யுவர் கேமரா. தர்ஷினி, தருண், டர்ன் ஆன் யுவர் கேமரா. வருதா? 14.4 everyone is getting? Yes, sir. Yes sir. Yes, sir. Yes, sir. Yeah. Pen and paper, everyone should do it right. So we will move on. Now what about this one answer? இதையும் homework தான் கொடுத்திருந்தேன். What is the answer? Spherical conductor. Spherical conductor of radius 10 centimeter as a charge they have given. Distributed uniformly. அப்புறம் என்ன அர்த்தம்? கண்டக்டர்ல சார்ஜ் கொடுத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லி உள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா வெளியில? நம்மளுக்கு வெளியில. Outside, sir. Outside, sir. What is the magnitude of electric field at a distance 15 centimeter? நம்ம 15 னா வெளியிலயா இன்சைடா? From the centerல இருந்து வெளியில. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். இது ரேடியஸ் வந்து நமக்கு 6. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது வந்து ஷெல்லா இருக்கட்டும் இல்ல சாலிட் சார்ஜ் ஸ்பியரா இருக்கட்டும், தட் இஸ் நான் கண்டக்டிங் ஸ்பியரா இருக்கட்டும் கண்டக்டிங்கா இருக்கட்டும், அவுட் சைட்ல வந்து ஃபீல்டு எப்பவுமே என்னவா இருக்கும்? ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கிற மாதிரி தானே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எஸ் ஆர் நோ? ஸோ நம்மளுக்கு என்ன ஒரு 9 × 10⁹ சார்ஜோட வேல்யூ -7 டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்ன? வாட் யூ வில் கெட்? கம் ஆன், 0.-1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? 10 சென்டிமீட்டர் நம்ம எப்படி எழுதலாம்? 10 × 10⁻². வாட் யூ வில் கெட்? 10⁻−1 மீட்டர் தானே. ஸோ அது ஸ்கொயர் அப் பண்ணுங்க. வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? The option is going to be, is it okay for everyone? What the answer? Option B. Now, can I move on to the next one? We'll discuss. What about this one? It's a very good problem. Similar problem. What is the answer for this? You have doubt? You didn't try? When sir, I got lambda by pi epsilon naught r, sir. Okay, which option, Jashwant? Yeah, சொல்லுங்க. Option D, sir. யாருக்கெல்லாம் D? So 2 infinite line charges first போடுங்க. விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளமை விஷுவலைஸ் பண்ணாம உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த ஆன்சர்ல பாதி தான் கரெக்ட்ன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். நான் சொல்ற வேர்ட்ஸை கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது டயக்ராம் போடாம பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டின் பாதி தான் கரெக்டா இருக்க சான்ஸ் உண்டு. 50-50 தான் அந்த கொஸ்டின்.
ம் நான் என்ன பண்ணணும் கமான் டூ பிளேன் இன் parallel ஒன்று ப்ளஸ் சிக்மா இன்னொன்று நம்மளுக்கு என்னது minus plus lambda minus lambda separated by a distance of 2r in a free space. What is the electric field at the midway between the two line charges? What is the field in between? அப்படின்னு கேட்குறாங்க. What will be the answer? Field எப்பவுமே பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து டுவர்ட்ஸா அவேயா? இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை செகண்ட் இதுன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எப்படி இருக்கும் ஃபீல்டு நம்மளுக்கு? E1 அவே, E2க்கு நெகட்டிவ் இல்லையா? ஸோ இட் வில் பி டுவர்ட்ஸ். ஸோ போடுங்க, ரெண்டுமே சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனால ரிசல்டன்ட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி வில் பி மேக்னிடியூட் போடுங்க. சைன் போட்டேன், ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் பிகாஸ் போத் ஆர் ரைட் சைடு. ஸோ என்ன ஆன்சர் வரும்? கரெக்டாக மிட்வே பிட்வீன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது? 6 தானே? லாம்டா பை 2 pi epsilon naught. It's a direct one. So what's the answer? Add பண்ணீங்கன்னா you get this. Therefore 2 lambda by 2 pi epsilon naught r. So option D sir, cancelling. Yeah, good. Everyone okay with this? யாருக்கா doubts இருக்கா? Should I repeat anyone? For anyone? Murugesh, you are clear? Chaitanya, Sanjana? Yes, sir. Just can I off my video for 2 minutes? Yeah, you can take yeah. Darun, you are clear? Girish? Netra? Vasan? Rishi? Right. So we will move on to the next question. Huh? இது யாருக்கெல்லாம் டவுட்ஸ்? யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சு? யாருக்கெல்லாம் டவுட்ஸ்? இதை வந்து நம்ம பிளேன் ஷேப்ல எடுத்துக்கணுமா? இதை எப்படி எடுத்துக்கணும்? தட் இஸ் இன்ஃபினைட்னு எடுத்துக்கலாமா ஃபைனைட்டா? அவங்க எதுமே இங்க டைமென்ஷன்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இன்ஃபினைட்னு எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் அப்படி ஃபைனைட்டா இருந்தா கூட கரெக்டா நடுவுல தானே லைன் இருக்கு. நடுவில் எப்பவுமே ஃபீல்டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இப்போ பாயிண்ட் என்னன்னா ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் ஏபிசி. யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் டவுட் எனக்கு குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. ஐ நீட் யுவர் ரெஸ்பான்ஸ். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். டர்ன் ஆன் யுவர் கேமரா. அரவிந்த், வாசன், தர்ஷ்வினி, உமேஷ். யூர் ஹேவிங் Girish, you are able to follow, unmute and speak. Hemant, clear? Right, கவனிங்க. இப்போ நம்மளுக்கு வந்து we are having 2 plates here. First plate, second plate. இது plus sigma, இது -3 sigma. A பாயிண்ட்ல ஃபீல்டு எப்படி இருக்கும், B பாயிண்ட்ல எப்படி இருக்கும், C எப்படி இருக்கும்ன்றதான் கொஸ்டின். கரெக்டா? நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் தெரியும். பாசிட்டிவ்ல இருந்து ஃபீல்டு எப்பவுமே அவே. ஃபர்ஸ்ட் பிளேட்டோட ஃபீல்டோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் E1 ஃபர்ஸ்ட் பிளேட்டோடது சிக்மா தானே இருக்கு. அப்ப அப்படியே போட்டுடலாமா? சிக்மா பை 2 எப்சிலான் நாட். மேக்னிடியூட் திஸ் இஸ் மேக்னிடியூட். அதே மாதிரி E2க்கு ரெண்டாவது பிளேட்டுக்கு ஃபீல்ட் என்னவா இருக்க போகுது? 3 sigma by 2 epsilon naught. பட் ஆனா மேக்னிடியூட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேக்னிடியூட்னா என்ன வந்துடும்? போட்டிங்கன்னா ஃபைனலாக என்ன வரும்? 3 சிக்மா பை, ஏன்னா மேக்னிடியூட் நான் வச்சுக்கிறேன் ஃபீல்டு எப்பவுமே. அப்போதான் டைரக்ஷன்ஸ் நான் ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கலாம். புரியுதா எவ்ரி ஒன்? ஐ எம் ஹேவிங் மேக்னிடியூட் இயர். தட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு சால்வ் த ப்ராப்ளம். மேக்னிடியூட் எடுத்தாச்சு. இப்போ ஏ இடத்துல ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிளேட்டால இட் வில் பி அவே. ரெண்டாவது பிளேட்டால எப்படி இருக்கும்? இப்போ ஃபீல்ட் அட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? எது ரைட் சைடில் இருக்கு அதுக்கு ப்ளஸ் போடணும், எது லெஃப்ட் சைடில் இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். ப்ளஸ் E2க்கு என்ன வரும்? 3 சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அதே மைனஸ் E1க்கு என்ன வரும்? minus sigma by 2 epsilon. Finally, answer will be sigma by Sigma by epsilon. So resultant field positive வருதா நெகட்டிவ் வருதா?
அப்ப ரிசல்டன்ட் Positive, ஃபீல்ட் sir. எந்த டைரக்ஷன் இருக்கு, ரைட்டா லெஃப்டா? ரைட் சைடுல இருக்கு. Left. கிளியரா? Right, நெட் right. ஃபீல்ட் ஏ. அதே மாதிரி பி பாயிண்ட்டுக்கு வாங்க. பி பாயிண்ட்ல இதுக்கு என்ன வரணும், E2க்கு டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேட்ல இருந்து என்னவா இருக்கும், அவே. கரெக்டா இல்லையா? ஸோ வாட் இஸ் த ஃபீல்ட் அட் பி? கமான், ரெண்டுமே ரைட் சைடு தானே. ஸோ என்ன பண்ணாலே போதும் ரெண்டு Yes, பேரையும். sir. Add. Add பண்ணா போதும், sir. Yeah, good. So it's going to be 2 sigma by epsilon. அதே மாதிரி ஸோ ரிசல்டன்ட் ஃபீல்டும் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. த சிக்கு டுவர்ட்ஸ் இசி, சாரி E2, இதுக்கு எப்பவுமே ஆஸ் யூஷுவல் ரைட் சைடில். வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபீல்ட்? எது ரைட் சைடில்? Minus sigma by epsilon naught, sir. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு மைனஸ் இது. ஸோ ப்ளஸ் C1 அங்கே என்ன வரும் நம்மளுக்கு? E2க்கு தானே மைனஸ், மேக்னிடியூட் தானே போடணும். ஸோ 3 sigma by, ஆன்சர் வில் பி வாட்? Minus sigma by epsilon. So resultant field will be like this. Okay, copy down. If you want to copy down, quickly copy down. It's a standard question. இது வந்து ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து 3 மார்க்ல கேட்டிருந்தாங்க. 3 மார்க்கா? if I'm not 5 மார்க். சொல்லுங்கம்மா கிரீத்தன் ஐயா. சந்தனா, you are able to follow? சொல்லுங்கம்மா. Sir, I got disconnected. I connected through a hotspot. Can I keep my video off for a bit? Yeah, sure. If you have network problem, you inform me, you can turn off. Yeah. Yes. Umesh, turn on the camera, Umesh. Sir, I've told you that I'm having network issues, sir, so I'm off, sir. Yeah, okay, right. Aravind, you are clear? Arivu? Yeah. Okay, I am having a network problem. It's okay, sir. கீழே டோர் வந்து ஓப்பன்ல, லிட்டில் பாதி ஓப்பன்ல, கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தட்டி பாருங்க. யாரும் இல்லைன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே பார்த்துட்டு வாங்க. நோட் பண்ணுங்க எவ்ரி ஒன். டோன்ட் மிஸ் எனி சிங்கிள் பாயிண்ட் இயர். எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதணும் நோட்ஸில். இப்போ ஆக்சுவலாக சாப்டர் இன்னோட முடியுது இல்லையா? எனக்கு நீங்கள் எல்லாரும் சப்மிட் பண்ணணும் உங்களோட என்டையர் நோட்ஸ். அந்த 50 கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இது எனக்கு அப்படியே எனக்கு நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஐ நீட் டு யுவர் கூகுள் டிரைவ்ல சப்மிட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ. Sir, could you Yeah. say what you had said again? I have some network issues. புரியல ஜஸ்வந்த். Sir, நீங்க ஃபைனலா டிரைவ்னு சொன்னது மட்டும் தான் சார் கேட்டுச்சு. இல்ல என்ன சொன்னீங்க நடுவில் sir? வேற எதுவும் சொல்லலை. இப்போ கிளியரா? அதாவது இந்த 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 கிளாஸ் பிளஸ் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸ் 48 பேஜ் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது அந்த ஒர்க் ஷீட்டை yes. ஃபுல் சொல்யூஷனோட சப்மிட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணி. டெஃபினெட்லி எவ்ரி ஒன் ஷுட் டூ, ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எனக்கு டிரைவில் அப்டேட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு எப்போ டைம் தர போகிறேன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே எனக்கு வேணும் ஒன்று. ஓகே, சாட்டர்டேக்குள்ளே ஐ நீட். அண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிவிஷனுக்கும் ஐ ஹவ் கிவன் யூ த பிளான். கரெக்டாக? இப்போ எல்லாருமே வந்து வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா நம்மளுக்கு? வாட் அபவுட் திஸ் கொஸ்டின் வி டிஸ்கஸ்? இந்த ப்ராப்ளம் பண்ணிடலாமா? கமான், இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ a minute டைம். 2 minutes 3 minutes 2 minutes I will give you. அதுக்குள்ள யார் கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இல்லனா I will give you quickly this question. Sir. Yeah. Sir, I'm having some network issue. I'll check and on my camera within minutes, sir. Yeah, yes, ma'am. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா, hollow conducting sphere of inner radius, outer radius has a charge on its q on its surface. A point charge minus q is placed at the center of the sphere. What is the charge densities on the inner and the the problem is a different variety based problem. Okay, mark பண்ணிக்கோங்க. அதாவது this is a standard problem தாண்டி it's a unique problem.
எழுதிக்கோங்க. இட்ஸ் a யூனிக் ப்ராப்ளம். நம்ம இது வரைக்கும் படிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு? how the problem was completely என்னவா இருந்துச்சு? ஃபுல்லா கண்டக்டிங்கா இருந்துச்சு. ஸோ வெளியில மட்டும் ஸ்டே பண்ணுச்சா? அதாவது வாட் டஸ் திஸ் மீன் இஸ் கம்ப்ளீட்டா இங்க ஃபுல்லா மாஸ் இருந்தாலும் சார்ஜ் வெறும் அவுட் சைட்ல மட்டும் தான் ஸ்டே பண்ணுச்சு. எஸ் சார், நான் யூஆர் ஏபிள் டு ஃபாலோ. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வெளில மட்டும் ஸ்டே பண்ணுச்சு. ஆனா இப்போ என்ன விஷயம்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹாலோ இது வந்து ஃபுல் கண்டக்டிங் ஸ்பியர்னு கூட நீங்க எழுதலாம். ஃபுல்லா இருக்கு, ஃபுல் மாஸ், ஃபுல் சாலிட் கண்டக்டிங் கூட எடுத்துக்கலாம். ஆனா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது என்னது? கமான், ஹாலோ கண்டக்டிங். அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. லைக் சம்திங் லைக் திஸ். இப்போ இருக்க போறது இட்ஸ் கோயிங் டு பி லைக் திஸ். இங்க மட்டும் மாஸ் இருக்கு. புரியுதா இல்லையா? அப்ப நடுவில் என்ன இருக்கு? நடுவில் என்ன இருக்கு? இட்ஸ் அ ஃப்ரீ ஸ்பேஸ். everyone okay? So what is this radius? come on everyone, draw this diagram first. அதுக்கு நியர்பைல பக்கத்துல போடுங்க. ஃபுல் சாலிட் கண்டக்டிங்னா உள்ள மாஸ் இருந்தாலும் வெளியில ஸ்டே பண்றது. ஆனா இது வந்து ஹாலோ கண்டக்டிங். ஹாலோ கண்டக்டிங்னா உள்ள நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ். we will have how many radius? inner radius, outer radius. கரெக்டா இல்லையா? இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ் 2 வரும். எழுதியாச்சா அரவிந்த்? கம்ப்ளீட்டட்? யூ drawn the diagram? yeah. Everyone put your pen stone and close the notebook. Let me discuss this problem. It's a very important problem. Close the notebook also. இப்போ நம்மளுக்கு சென்டர்ல இருந்து இன்னர் ரேடியஸ் இஸ் R1, அவுட்டர் ரேடியஸ் இஸ் R2. ஓகே, க்ளோஸ் பண்ணிருங்க நோட்புக். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஹாலோ கண்டக்டிங்னா இது ஃபுல்லி கண்டக்டிங், சாலிட் கண்டக்டிங். வெளில மட்டும் தான் சார்ஜஸ், உள்ள ஸ்டே பண்ண முடியாது. ஹாலோ கண்டக்டிங்ல உள்ள எம்டி ஸ்பேஸ், நடுவில் ஒரு சின்ன ரீஜன் இருக்கு, அதுக்கப்புறம் வெளியில அவுட்டர் ஸ்பேஸ். இன்னர் ரேடியஸ் R1, அவுட்டர் ரேடியஸ் R2 was there. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? சார்ஜ் கேபிட்டல் Q ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ன்றது வெளியில. புரியுதா இல்லையா? ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ்னா அவுட் சைட் ரீஜன்ல எவ்வளவு சார்ஜ் கொடுத்துருக்காங்களா? Q சார்ஜ். அந்த சார்ஜ் எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? உள்ள வருமா அந்த சார்ஜ்? சர்ஃபேஸ்ல கொடுத்த சார்ஜ் கண்டிப்பா என்ன ஆகும்? சர்ஃபேஸ்ல தான் இருக்கும். அது உள்ள பூந்து கீழெல்லாம் வராது, உள்ளலாம் வராது. ஸோ சர்ஃபேஸ்ல கொடுத்த சார்ஜ் கண்டிப்பா எங்க இருக்கணும்? நம்ம சர்ஃபேஸ். everyone okay with that? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட் சார்ஜ் -Q is also placed at the center of the sphere. கரெக்டா இங்க என்ன பண்ணிருக்காங்க? -Q வச்சிருக்காங்க. எஸ் சார், நோ. இங்க என்ன பிளேஸ் பண்ணிருக்காங்க? நம்மளுக்கு -Q வச்சிருக்காங்க. இந்த -Q சென்டர்ல வச்சது என்ன பண்ணணும்னா, இது கண்டக்டர்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குமா இல்லையா? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதுல இருக்கக்கூடிய இது நெகட்டிவ்னால எலக்ட்ரான்ஸை ரிப்பல் பண்ணிரும். ஸோ பாசிட்டிவ்லாம் இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ணும். எஸ் சார், நோ. அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதான்? இந்த -Q என்ன பண்ணும்னா, இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ சார்ஜஸை அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ். எவ்வளவு தூரம் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணணும்னா +Q வரைக்கும் அட்ராக்ட் பண்ணும். +Qலாம் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அந்த சைடில் என்ன ஆயிடும்? எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் ஆயிடும்ல. இந்த பாசிட்டிவால ரிப்பல் ஆகி எங்க போயிடும்? அவுட் சைட்ல போய் +Q நின்றும். புரியுதா இல்லையா? ஐம் சாரி, -Q. யாருக்கா டவுட்ஸ் இதுல? Can you repeat? கவனிங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது ஆலோ கண்டக்டிங் ஸ்பியர். உள்ள ஒரு சின்ன ரீஜன் இருக்கு, எம்டி ரீஜன். R1, R2 இஸ் தி இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ். இப்ப சர்ஃபேஸ்ல Q சார்ஜ்னு சொன்னது சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. யாருக்கும் டவுட் இல்லை. யாருக்கா டவுட் இருக்கா? I need response from everyone. நம்ம அந்த இந்த Q சர்ஃபேஸ்க்கு வெளில தான் இருக்கு. இப்ப பாயிண்ட் சார்ஜ் -Q is also placed at the center of the sphereல -Q வச்சிட்டோம். இந்த -Q என்ன பண்ணும்னா, இந்த கண்டக்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் ரிப்பல் பண்ணி வெளில தள்ளிடும். பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் என்ன பண்ணும்? எனி டவுட்ஸ் இன் திஸ் எனிவன்? ஸோ -Q நம்ம நடுவில் வச்சோம்ல, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணோம்னா, இது -Qனா ஈக்குவல் ஆப்போசிட் எவ்வளோ? +Q தானே. அந்த அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் மட்டும் அட்ராக்ட் பண்ணிடும். எஸ் சார், நோ. அதாவது நம்மளுக்கு -Q இங்க நடுவில் வச்சனால +Q அட்ராக்ட் பண்ணிச்சு, வெளில -Q போயிடும். இஸ் இட் கிளியர்? இந்த கண்டக்டர்ல என்ன இருந்துச்சு? +Q -Q இருந்துச்சுல, அந்த +Qலாம் இங்க உள்ள வந்துடுச்சு, -Qலாம் வெளில போயிடுச்சு. இப்போ அடுத்து
what they're asking is, what is the surface charge density on the inner and the outer surface of the sphere? Inner surface, outer surface, எவ்வளவு charge density இருக்குன்னு சொல்றாங்க. சார்ஜஸ் எல்லாமே சர்ஃபேஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா, வால்யூம்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா? அப்ப என்ன வரும்? அவுட் சைட்ல என்ன வரும்? Q minus small q divided by what is the area? Q minus 4 pi R2 square, sir. R2 square. யாருக்கா டவுட்? அதே மாதிரி இன்சைட்ல என்ன வரப்போகுது? Q by இன்னர் ரேடியஸ்ன்றது இந்த இடம். கரெக்டா இல்லையா? யாருக்கா டவுட்? Use the Gauss law to obtain an expression for electric field at a point lying outside the sphere. Outside the sphere ல என்ன field இருக்கும்? Come on. Outside na இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? I need your response. Everyone? Sir, outside the sphere la numerator la q minus q vandadhu mattum can you explain, sir? இங்க சொல்றீங்களா? This one? Yes, sir. That minus q alone I couldn't understand, sir. See, அதாவது இங்க q, இது minus q. What is the point here? Charge by area தானே பாரு, இது டெஃபினேஷன் surface charge density க்கு. It's going to be q minus, இல்ல இது ஏன் வந்துச்சுனே டவுட் இருக்கா இது? Yes, sir. அதுதான் ரெண்டு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணல. நடுவுல மைனஸ் q இருந்துச்சு, பிளஸ் q அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வந்து மைனஸ் q வெளில போயிடும். ஆல்ரெடி அங்கே பிளஸ் q இருந்துச்சு, இப்போ மைனஸ் q போயிட்டு மொத்தம் நெட் சார்ஜ் எவ்வளோ? q மைனஸ் ஸ்மால் q. இஸ் இட் கிளியர்? Yes, sir. Understood, sir. யா, இப்போ சர்ஃபேஸில் அவுட் சைட் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்காங்க? q மைனஸ் ஸ்மால் q 4 pi r2 ஸ்கொயர், யூ வில் கெட் திஸ். அதே மாதிரி இன்சைடில் என்ன வரும்? q by 4 pi r1 ஸ்கொயர். எஸ் சார் நோ? இப்போ காஸ் லா யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க? அவுட் சைடில் என்ன ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். அவுட் சைட்னா எந்த இடம்? இந்த இடம் தானே. என்ன ஃபீல்டு இருக்கும்? காஷியன் சர்ஃபேஸ் ட்ரா பண்ணிட்டேன். காஷியன் சர்ஃபேஸ் சென்டர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு? ஆர்னு எடுத்துக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஐ டேக் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த காஷியன் சர்ஃபேஸ்? நீங்க எனக்கு சொல்லுங்க. இது வந்து யூனிஃபார்மா தானே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நம்ம படிச்ச கண்டிஷன் படி என்ன தெரியும் நம்மளுக்கு? காஸ்ல அப்ளை பண்ணிருக்கோமா? come on, I need your response. Closed integration will give you what is the net charge inside this? minus q plus q minus q. What is the net charge? q இருக்கா? minus q இருக்கா? அப்புறம் உள்ள என்ன இருக்கு? plus q இருக்கா? அதுக்கு அப்புறம் இங்க நடுவுல என்ன இருக்கு? minus q divided by கரெக்டா இல்லையாப்பா? இது ஒரு சார்ஜ், இது ரெண்டு இதுல so add பண்ணிட்டேன். so final q minus capital q minus q. இப்போ நம்ம இங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா, அவுட் சைட்ல அந்த காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ண இடத்துல எது கான்ஸ்டன்ட்டா? ஃபீல்ட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். நம்ம அப்படிதானே ஜென்ரலா பண்ணுவோம். ஃபீல்டும் ஏரியா வெக்டாரும் எப்படி இருக்கும் இங்க? சேம் டைரக்ஷன். we assume like that. okay ஜென்ரலா ஸ்பெரிக்கல்னாலே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்ல field will be perpendicular to the surface. So area vector and field எப்படி இருக்கும்? everyone able to follow? Any doubts? No sir. கான்ஸ்டன்ட்டா இருக்குமா டிஃபரெண்டா இருக்குமா அந்த சர்ஃபேஸ்ல ஃபீல்ட்? Constant. So constant field, அதனால வெளில வந்துரும். கான்ஸ்டன்ட் எப்பவுமே இன்டகிரேஷன் விட்டு வெளில வந்துரும். So இதை integration பண்ணீங்கன்னா what you'll get? What is the outer surface? What is 4 pi r square. So where did the cos theta go? cos 0 ஏரியா வெக்டாரும் ஃபீல்டும், அதாவது அந்த சர்ஃபேஸ் வெக்டாரும் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன். okay, Yes, yeah. sir. So what will be the final answer? Field will be everyone clear with this? Note this down. It's a very very important problem. யாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. come on. எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா டவுட் இருக்கு? சார் சார் அந்த மைனஸ் q சார்ஜ் வந்து இப்போ சர்ஃபேஸ்க்கு போய் அந்த q சார்ஜை கம்மி பண்ணிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்?
அதாவது ஆர் ஸ்பியரை விட்டு வெளில போயிடுச்சா சார்? அதாவது ஆல்ரெடி பிளஸ் கேபிட்டல் கியூ அவுட் சைட்ல இருக்கு. அது நம்ம டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அது Okay. டிஸ்டர்பே ஆகாது. நம்ம உள்ள மைனஸ் கியூ வச்சனால இன்னர் சர்ஃபேஸ்ல பிளஸ் கியூ இன்டியூஸ் ஆச்சு. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் Okay. வெளியில வந்து மைனஸ் கியூ கிரியேட் ஆகும். ஏன்னா கண்டக்டர்ல நியூட்ரல் கண்டக்டர் தானே அது இனிஷியலி. உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கனால பிளஸ் கியூ உள்ள வந்துருச்சுன்னா மைனஸ் கியூ வெளில போயிடும். அந்த கேபிட்டல் கியூவோட நெட் சார்ஜ் குறைஞ்சிருக்கான்னா குறைஞ்சிருக்கு. ஆமா சார். அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டாம். அது பிளஸ் கியூன்றது அங்க ஆல்ரெடி இருந்தது. அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அதோட சரி, இங்க sir. வேல்யூ குறைய போதானா குறைய போகுது. நெட் சார்ஜ் குறைஞ்சிடும். சார் ஸோ மைனஸ் கியூனா வந்து அந்த வெளியே போன நெகட்டிவ் சார்ஜ் தானே சார் சொல்றாங்க? Yeah, this is the minus q minus. ஓகே சார். Yeah. You got this checklist? டிக் பண்ணீங்களா? மா செக்லிஸ்ட்ல எல்லாரும் டிக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்த வாரம் டெஸ்ட். தருண் டர்ன் ஆன் கேமரா. தருண், முருகேஷ், எல்லா டைமும் நான் கிளாஸ் எடுக்கிறதா உங்களை அன்மியூட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வைக்க முடியுமா? இல்ல அதுக்கு ஒரு ஆள்லாம் வைக்க முடியாது. கிருத்தன்யா, you can turn on the camera, right? You said. நேத்ரா சொல்லுங்க. I'm still on hotspot, sir. ரைட், சொல்லுங்க நேத்ரா. சார் இந்த ஃப்ளக்ஸ் போட்டிருக்கீங்களா சார், அந்த இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? காஸ்லாமா டோட்டல் இந்த காஸ், அதாவது நம்மளுக்கு எங்க ஃபீல்டு கேட்டிருக்காங்களோ அதை ஒட்டி அதை சேர்த்து தான் காஷியன் சர்ஃபேஸ் டிராப் பண்ணு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் பீல எனக்கு ஃபீல்டு என்னன்னு தெரியணும்னா அதை இன்க்ளூட் பண்ண மாதிரி நான் டேஷ் லைன்ஸ் யூஸ் பண்ணி என்ன ட்ரா பண்ணியிருக்கேன், காஷியன் சர்ஃபேஸ். அந்த காஷியன் சர்ஃபேஸ்க்கு நான் இன்டகிரேஷன் பண்ண போறேன் ஃப்ளக்ஸ். தட் வில் பி ஈக்குவல் டு கியூ நெட் சார்ஜ் டிவைடட் பை எப்சிலான் நாட். அந்த சர்ஃபேஸ்க்குள்ள நெட் சார்ஜ் எவ்வளோ இருக்கு, நடுவில் மைனஸ் கியூ, இங்கே பிளஸ் கியூ, அவுட் சைடில் பிளஸ் கேபிட்டல் கியூ மைனஸ் கியூ ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் கியூ மைனஸ் ஸ்மால் கியூ. ஃபைனலி யூ வில் கெட் இன்டகிரேஷன் பண்ணுங்க. ஃபீல்டு கான்ஸ்டன்ட் வி அசியூம், அந்த சர்ஃபேஸில் ஃபுல்லாக ஃபீல்டு கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணனால இன்டகிரேஷன் விட்டு வெளில வந்துருச்சு. அண்ட் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டாரில் டாட் ப்ராடக்ட் இருக்கு. டாட் ப்ராடக்ட் வந்து ஃபீல்டும் ஏரியாவும் என்ன இருக்கு, they are going to be same direction. So theta will be 0 there, cos 0 1. So finally we'll get the answer. Note it down. Finish. Coming in. Okay. Right. So we'll move on to the derivation part. சொல்லுங்க anyone? சார் கேமரா வந்து இது மொபைல்ல இருக்கு சார், தட்ஸ் வை ஐம் லேட். யாரு? மேக்னா. எஸ் சார். மேக்னா சடனா கிளாஸ் வரீங்க போறீங்க இப்போ. ஐ அம் வாட்சிங். இல்ல சார், ஐ வாஸ் சால்விங். நான் அதுக்கப்புறம் மொபைல் கிடைச்சது, டேப்ல இல்ல, அதனால இதுல வந்திருக்கேன். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லமா, ஏதாவது ப்ராப்ளம்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ சொல்லிடுவீங்க. யூ ஷுட் இன்ஃபார்ம். ரைட் மா, we will come from the last. இப்போதானே காஸ்லா முடிச்சோம். காஸ்லால இருந்து வந்துடலாமா? கோ டு திஸ். கரெக்டா மிடில் சம்வேர் இது வரும். கோ டு தட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா ப்ரூவ் கூலம்ஸ் லா ஃப்ரம் காஸ்லா. இது வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் ஹேண்ட் பிக் பண்ணி இதை கொடுத்துருக்கேன். ஓகே, அதாவது இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரேர்லி சடனாக கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் கெட் டிஃபிகல்ட் டு ஆன்சர் தீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் எடுத்து நான் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனில் கொடுத்துட்டேன். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஸ்லா தியரம் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நம்ம எந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறோம், அதாவது காஸ்லாவே ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம படிக்கலல்ல, பட் டெரிவேஷன்ஸ்ல இப்படி கேட்பாங்க சிபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்ல. மை எவ்ரிவன் கிளியர்? ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஸ்லா தியரம் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ காஸ்லா என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் closed surface like E vector dot dA vector on the surface will be equal to charge inside the surface divided by epsilon naught என்றதான் Gauss law. இதை ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டேட் பண்ணிட்டோம், இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். எஸ் ஆர் நோ? ஸ்டேட் பண்ணியாச்சு காஸ் லானா என்னன்னு. ஓகே,
ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்ன எடுக்க போறேன்னு பாருங்க. கன்சிடர் அ பாயிண்ட் சார்ஜ் அட் த சென்டர் ஆஃப் அ காஷியன் ஸ்பியர். நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு காஷியன் ஸ்பியர் எடுத்துட்டேன். காஷியன் ஸ்பியர் ஜென்ரலா என்ன லைன்ல போடலாம்? டேஷ் லைன்ஸ் யூஸ் பண்ணலாமா? டேஷ் லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு நடுவுல சென்டர்ல நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஒரு சார்ஜை வச்சுட்டோம். இப்போ இந்த காஷியன் சர்ஃபேஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் ட்ரைங் டு அப்ளை த ஃப்ளக்ஸ் ஃபார்முலா. நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபீல்டு தெரியுமா தெரியாதா? வாட் இஸ் த ஃபீல்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ்? KQ by r ஸ்கொயர் தானே. நான் என்ன காஸ்ல என்ன சொல்லுச்சு? இதை சால்வ் பண்றதுக்கு பதிலா ஆன்சர் டைரக்டா இதை யூஸ் பண்ணலாம் தானே காஸ்ல சொல்லுச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா யூசிங் LHS, இதான் LHS. நம்ம LHS யூஸ் பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? யா, தட்ஸ் வாட் we are basically going to do. புரியுதா இல்லையா? யாருக்கா டவுட்ஸ் இதுல? LHS பண்ணி நம்ம RHS ப்ரூவ் பண்ண போறோம். LHS என்னது நம்மளுக்கு? ஸோ இன்டகிரேஷனுக்கு ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் நம்மளுக்கு ஆல்ரெடி நோன் KQ by r ஸ்கொயர். இன்டகிரேஷன்ல EDA காஸ் தீட்டால நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏரியா வெக்டரும் ஃபீல்டும் என்ன ஆகுது? சின்ன ஏரியா எடுத்துக்கிட்டா அதுவும் ரேடியலி அவுட்வர்ட், ஃபீல்டும் ரேடியலி அவுட்வர்ட். ஸோ தீட்டா வில் பி 0. ஸோ ஃபீல்டும் அந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஏன்னா சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தானே அந்த சர்ஃபேஸ். ஸோ அதனால நம்மளுக்கு என்னது? இட்ஸ் கோயிங் டு பி சேம். ஸோ ஃபீல்டும் வெளில வந்துருச்சு இன்டகிரேஷன் விட்டு, திஸ் காஸ் தீட்டா ஆல்சோ. பட் ஆனால் முக்கியமாக நம்ம என்ன சர்க்கிள் யூஸ் பண்ணணும் இங்கே? க்ளோஸ்ட் இன்டகிரேஷன் தானே. எழுதிக்கோ, நான் எழுதல பாருங்க. come on everyone, mark it down. தரமாட்டாங்களாமா? சர்க்கிள் போட்டா நல்லது. சர்க்கிள் தான் போடணும். சர்க்கிள் போட்டாச்சா? இப்போ DA இஸ் a ஸ்மால் ஏரியா. டோட்டல் இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? A. ஸோ க்கு KQ by r ஸ்கொயர், இதுக்கு 4 by r ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? LHS யூஸ் பண்ணி RHS ஆன Q by epsilon naught ஆன்சர் வந்துருச்சா? எஸ் ஆர் நோ? Everyone clear? I need Yes, your... sir. Yes, sir. Yes, Right. sir. We'll Yes, move on. sir. இப்போ அடுத்து கவனிங்க. இதுவும் ஒரு டிபிக்கலான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின். ப்ரூவ் கூலும்ஸ் லா ஃப்ரம், அது எப்படி கூலும்ஸ் லா ஃப்ரம் காஸ் லா? வித்தியாசமாக தானே இருக்கு கொஸ்டின். பட் இதை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸா. உங்களோட ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் இதை நீங்கள் பார்க்க முடியும். சடனாக என்னமோ வித்தியாசமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. ரைட். ஸோ கூலும்ஸ் லா ஃப்ரம், கவனிங்க, we are going to consider two charges here separated by a distance of r. எடுத்துக்கிட்டோமா? Two charges Q1 and Q2 separated by a distance of r. ரெண்டு சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் what? r. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to draw a sphere. What I have drawn here, இது Q1 Q2 separated by distance r. I have drawn a sphere, Gaussian sphere. அந்த Gaussian sphere draw பண்ணிட்டோமா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ் Q1. இந்த சார்ஜ் Q1னால இந்த இடத்துல என்ன ஃபீல்ட் இருக்கும்? கவனிங்க, இந்த Q1 சார்ஜால இங்க ஃபீல்ட் என்ன இருக்கும்? கேன் ஐ ரைட் அஸ் E1? Yes, sir. E1 போட்டுக்கோங்க. அப்பதான் அது யாரால வந்த ஃபீல்டுன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். E1 is due to what? Q1. Q1. ஓகேவா? யா, போட்டாச்சா? ரைட். இப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் நம்மளுக்கு டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் சார்ஜ் Q1, the electric field is uniform throughout the sphere. கரெக்ட் தானே? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தானே இந்த ஸ்பியர் இருக்கு. ஸோ கேன் வி சே இட்ஸ் கோயிங் டு பி a uniform? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? காஸ்ல அப்ளை பண்ணுங்க. இங்க காஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த சர்ஃபேஸுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கு? Q1. ஸோ Q1 டிவைடட் பை எப்சிலான் நாட். இதை இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா EDA காஸ் தீட்டா, ஈயும் காஸ் 0 வெளில வந்துடும். ஏன்னா ஏரியா வெக்டரும் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன் தானே. தீட்டாவோட வேல்யூ 0. ஸோ ஃபைனலி வாட் யூ வில் கெட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? சார்ஜ் Q2 இஸ் இன் திஸ் ஃபீல்ட். சார்ஜ் Q2 இஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் E1 தானே. எனி டவுட்ஸ் இன் தட்?
ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூ டு E1 போட்டிங்கன்னா என்ன வரும்? கூலும்ஸ்லாம் வந்துடும்ல. அதாவது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், பட் இதை காஸ் லால இருந்து வி ஆர் ட்ரைங் டு கம் டு கூலும்ஸ் லா. ஐ வில் ரிப்பீட், கவனிங்க. ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம், Q1 Q2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் R. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா காஸ் லா அப்ளை பண்ணி வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் வாட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. கூலும்ஸ்ல காஸ்ல அப்ளை பண்ணி என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம்? E1 கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். ஓகே, ஸோ இதை எழுதிக்கோங்க. எல்லா இடத்துலையும் E1 போடுங்க. ஃபர்ஸ்ட் புட் E1. First, what we are going to find? First, find using what law? Gauss law. Gauss law use பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? E1 வெக்டர், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறோம். That is E1. கண்டுபிடிச்சாச்சா? E1 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அங்க என்ன சார்ஜ் இருக்கு? அங்க ஃபீல்ட் இருக்க இடத்துல what is the charge? Q2 தானே. So Q2 is present in a field of E1. E1 ஆல்ரெடி தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது என்ன law? Is nothing but Hence proved. இல்ல அங்க ஆல்ரெடி சார்ஜ் வச்சிருக்கேன்ல, நான் ஆல்ரெடி வச்சு தானே ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது கவனிங்க, Q1 ஆல E1 ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த E1 ஃபீல்ட்ல யார் சார்ஜ் இருக்கா? அப்ப அது மூலியமா நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்துருச்சு, கூலும்ஸ் லா. யாருக்கா டவுட்டு? ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் ஆல்ரெடி ஃபோர்ஸ் இருக்கிறது கூலும்ஸ் ஃபோர்ஸ் தானே. Any doubts, anyone? Tarun, you are okay? Derivation இல்ல குயிக்கா போற மாதிரி இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே, டவுட்ஸ் இருந்தா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. முருகேஷ் கிளியர்? சஞ்சனா சார், one doubt sir. Yeah, sir. Sir, in Gauss and the Coulomb, from Gauss law to Coulomb's law sir, அதுல வந்து நம்ம ஸ்பியர் சர்ஃபேஸ் இல்லாம வேற எதுவும் சர்ஃபேஸ் வச்சு பண்ண முடியாதா சார்? வேற சர்ஃபேஸ் எடுத்தா சிமெட்ரி வராது. பிகாஸ் சிமெட்ரி இருக்கறனால தான் நம்மளால ஃபீல்ட் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லா கான்ஸ்டன்ட்னு சொல்ல முடியுது. இன்டகிரேஷனை விட்டு வெளில வருது. ஏன்னா இன்டகிரேஷனே சர்ஃபேஸ். நோ சார், லைக் கியூப் மாதிரி, பிகாஸ் அந்த கியூபுக்கும் வந்து சேம் அதாவது அந்த சர்ஃபேஸ் சென்டர். You cannot get the same answer because when you take from the center, it won't be an equal distance. Constant varadu, complex side case. Okay sir. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, it will be complex. சரி கவனிங்க, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் சரௌண்டிங் இன்ஃபினைட் லைன் சார்ஜ் வித் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா யூசிங் காஸ் லா. இதோட ரிசல்ட் என்னது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமா? வாட் இஸ் தி ரிசல்ட்? என்ன ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போறோம் காஸ் லால இருந்து? Lambda by 2/5 epsilon naught sir into R. Yeah, R good. Right, கவனிங்க, இப்போ இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் டிரா பண்ணியிருக்கேன்னா, நான் எடுத்துக்க போற சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ் இஸ் கோயிங் டு பி ஹேவிங் a length of what? L. ஸோ இதை மட்டும் எழுதிக்கோங்க, சிலிண்ட்ரிக்கல் காஷியன் சர்ஃபேஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நான் எடுத்திருக்கேன்? வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர்? R. நோட் பண்ணிக்கோங்க, R டிஸ்டன்ஸ்ல எடுத்திருக்கோம். Any doubts? இப்போ நான் ஆஃப் ரேடியஸ் R அண்ட் லென்த் வந்து என்னது? யா லென்த் வந்து இன்ஃபினைட் காஷியன் சர்ஃபேஸ் கிடையாது. ஒயர் என்னமோ இன்ஃபினைட். நான் சொல்ற பாயிண்ட் எவ்ரிவன் இஸ் கிளியர்? Wire is infinite, but the Gaussian surface I have taken is having a length of L. சரி, இப்ப நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா, இங்க எழுதியிருக்கேன். எனவே what is the assumption we made? நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னா, ரிசல்டன்ட் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி வயர். இல்ல சி வயருக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கும், ஒயருக்கு பர்பண்டிகுலரா இருக்கு ஃபீல்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எவரன் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட்? ஃபீல்ட் இஸ் ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு தி ஒயர்னு சொல்லியிருக்கேன்ல. யாருக்கா டவுட் இருக்கா? ஏன் இதான் ஒயரு,
ரிசல்டன்ட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி வில் பி பர்பண்டிகுலர் டு த ஒயர் அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் கேட்கலாம் ஏன்ட்டு. மேலேயும் இன்ஃபினிட்டி கீழே இன்ஃபினிட்டினால மேலேருந்து வரக்கூடிய ஃபீல்டும் கீழேருந்து வரக்கூடிய ஃபீல்டும் என்ன ஆகிடும்? என்னமாயிடும்? டீட்டா டீட்டா மேலே காம்பனண்ட்டும் இந்த காம்பனண்ட்டும் கேன்சல் ஆகிடும். வெறும் இந்த ஹாரிசான்டல் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும் நெட் ஃபீல்டுக்கு. புரியுதா இல்லையா? எக்ஸ் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும், ஒய் காம்பனண்ட் என்ன ஆகிடும்? ஐடியா தெரியுதா? அதனால இது வந்து லாஜிக்கலி பின்னாடி இருக்க ரீசன் அதுதான். அந்த பர்பண்டிகுலர் அதாவது அவே ஃப்ரம் த ஒயர் தான் எக்ஸ் காம்பனண்ட், அது மட்டும் தான் சர்வை பண்ணும். ஒய் டைரக்ஷன்ல இருக்க ஃபீல்ட் எல்லாம் கேன்சல் ஆகிடும் மேலே கீழே எடுக்கும்போது. ஓகே, ஸோ தட்ஸ் த அசம்ஷன் வி மேக் ஹியர். எனி டவுட்ஸ் எனிவன்? ரைட், இப்போ கவனிங்க. இப்போ இது ஒன்றா. நெக்ஸ்ட், ஸோ த ரிசல்டன்ட் ஃபீல்ட் you can write here, we assume, we assume the electric field is perpendicular to the wire and outwards. Any doubt? I need your response. Clear? Yes, sir. இப்போ காஷியன் சர்ஃபேஸ் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஐ அம் கோயிங் டு அப்ளை காஸ் லா. காஸ் லால இந்த சிலிண்டரை டோட்டலா 3 சர்ஃபேஸா பிரிச்சுக்கிறாங்க. மேலே டாப் 1, கீழே 2, அந்த கர்வ்டு வந்து 3. நான் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்னா அந்த பாக்ஸ்ல இருந்து பெர்பெண்டிகுலரா தான சர்ஃபேஸ் இருக்கும் எப்பவுமே. எப்பவுமே க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு அவுட்வர்ட் சொல்லியிருக்கும். கரெக்டா இல்லையா? க்ளோஸ் சர்ஃபேஸ்க்கு எப்பவுமே அவுட்வர்டு. மேலே இருக்கிறதுக்கு மேலே, கீழே வந்து என்ன இருக்கு? கமான், கம்ப்ளீட்லி டவுனு. அண்ட் இந்த தேர்டு கர்வ்டுக்கு என்ன இருக்கும்? சென்டர்ல இருந்து அவே பார்த்துருக்கும். ஃபீல்டும் அதே டைரக்ஷன்ல இருக்கு. இங்க ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் சேம் டைரக்ஷன். இங்க ஃபீல்டும் ஏரியா வெக்டரும் வாட் இஸ் த டைரக்ஷன்? இங்க ஆங்கிள் என்னது? 0. இங்க என்னது? 90. ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? எங்கெல்லாம் 90 டிகிரி இருக்கோ அதோட ஃப்ளக்ஸ்லாம் என்ன ஆயிடும்? ஓகே தானே? அப்போ இந்த தேர்டு இது மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். தேர்டு இது வந்து இது தேர்ட், இது கர்வ்டு மட்டும்தான் இருக்கும். தேர்ட் ஆன இது மட்டும்தான் இருக்கும். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன? வாட் இஸ் த சார்ஜ் இன்சைடுன்னு நம்மளுக்கு தெரியணும். வாட் இஸ் த சார்ஜ் இன்சைட் த காஷியன் சர்ஃபேஸ்? எவ்வளோ லென்த் இருக்கு இதுக்குள்ள? எவ்வளோ லென்த் இருக்கு, எவ்வளோ சார்ஜ் இருக்கு? Q by லாம்டான்னு சொல்லலாமா? Qன்ற சார்ஜ் லாம்டான்ற லென்த்ல இருக்கு. ஸோ தட் வில் கிவ் அஸ் த லாம்டா. Q by L is going to be lambda. Any doubts? Yeah. It's a uniform distribution. Q by L is going to be lambda. Right, கவனிங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்ம ஃபீல்டு எல்லாமே அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். இட்ஸ் கம்மிங் அவுட். அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஃபீல்டு கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். பிகாஸ் இட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒயர். ஸோ வெளியில் வந்துருச்சு. இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும்? The curved surface area will get S3. Curved surface area value என்னது? 2 pi r L. அதுக்கப்புறம் நம்மளுக்கு Q by epsilon naught சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Q வந்து lambda into L. Finally L cancel ஆயிடும். You will get this. Finally this is the graph. Any doubts? Can I move on? Vasan, it's clear? Sir. Yeah, come on. Sir, if the thing was cube, no, how to do, sir? The same thing. நீங்க ஏன் கியூபுக்கு போறமா? இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்மா. அதாவது நம்ம நினைச்ச சர்ஃபேஸை போட்டு ஆன்சர் வருமானு கேட்டிங்கன்னா வரும். அது இன்டகிரேஷன் வெளியில வர மாதிரி இருக்கிற மாதிரி சர்ஃபேஸ் தான் நம்ம போடணும். நீங்க கியூபோ வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா இட் ஓன்ட் கம் அவுட். எஸ், இன்டகிரேஷன் விட்டு வெளில வராது அந்த சர்ஃபேஸ்ல. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதாமா? இந்த இன்டகிரேஷன் இஸ் ஃபார் விச் சர்ஃபேஸ்? நீங்களே சொல்லுங்க. This is for the third surface. The third surface ஃபுல்லாவே ஃபீல்ட் அங்க என்னவா இருக்கு? Is uniform in which surface? எல்லா இடத்துலயுமா? Uniform at S3. அதனால அது வெளில வருது S3 ல. யூனிஃபார்ம்னா கான்ஸ்டன்ட் தானே? இட்ஸ் கம்மிங் அவுட். My error is clear? ரைட். இப்போ கவனிங்க. நம்ம வந்து இப்போ அடுத்த இன்ஃபினைட் பிளேன் ஷீட்டுக்கு போயிடலாம். இன்ஃபினைட் பிளேன் ஷீட்ல சிக்மா பை 2 epsilon naught. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போ போயிட்டு நான் சிலிண்டரை போய் கியூபையோ ஸ்பெரிக்கல் காஷன் சர்ஃபேஸ் எடுக்கக்கூடாது. இதுக்கு ஆன்சர் ஈஸியா வர அளவுக்கு நம்ம ஒரு சர்ஃபேஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஃபேஸ் தான் என்னது? ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் சொல்லுவாங்க.
ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னா ஹாரிசான்டல் சிலிண்டர். ஓகே, ஸோ லெஃப்ட்ல ஒரு சர்ஃபேஸ், ரைட்ல ஒரு சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் நடுவில். கரெக்டாக இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிலிண்டரை நடுவில் வச்சிருக்காங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு? இது ஆர் டிஸ்டன்ஸ்னா இதுவும் நம்மளுக்கு வி ஆர் டேக் இட் டு பி ஆர். நம்ம இந்த சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளோ ஏரியா அடங்கியிருக்கு இந்த ஷீட் சார்ஜ்? Q சார்ஜ் இருக்கு எவ்வளோ ஏரியால? யா குட், இட்ஸ் கோயிங் டு பை ஆர் ஸ்கொயர். அதாவது இந்த வெயிட் வெயிட் சர்க்கிள்ஸ் ஏரியா. சர்க்கிள், பட் அதை நம்ம உள்ள போக வேண்டாம், அது என்ன ரேடியஸ் எல்லாம் போக வேண்டாம். எனிவே ஏரியா Q by A is going to be sigma. Any doubts in that? கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எது இங்க காஷியன் சர்ஃபேஸ்? கம் ஆன் எவ்ரிவன், திஸ் இஸ் த காஷியன் சர்ஃபேஸ். எழுதிக்கோங்க, திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் காஷியன் சர்ஃபேஸ். ஓகேவா? Any doubt anyone? Oh, sir. Yeah. இப்போ கவனிங்க, நம்மளுக்கு இதுக்கு வந்து இது க்ளோஸ் சர்ஃபேஸ்னால அவுட்வர்டு தான் ஏரியா வெக்டார் இருக்கும். என் கேப் இந்த சைடு, இங்கே என் கேப் ரைட் சைடு, இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சிலிண்டரோட சென்டர்லேருந்து ரேடியலி அவுட்வர்ட் இருக்குமா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீல்டு எப்பவுமே எப்படி இருக்க போகுது? இங்கேயும் ஒரு அசம்ஷன் எடுத்திருந்தாலும் ஃபீல்ட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்கள் கேட்கலாம், திரும்ப அதே ரீசன் தான். மேலே இருக்க ஃபீல்டும் கீழே இருக்க ஃபீல்டும் வரும்போது என்ன ஆகிடும், மீட் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபீல்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், ஒய் டைரக்ஷன் கேன்சல் ஆகிடும், மேலேயும் கீழே. ஸோ இங்கே ஃபீல்டு ரைட் சைடா, இங்கேயும் ஃபீல்டு ரைட் சைடு, அவே ஃப்ரம் த ஒயர். இங்கே ஃபீல்டு எப்படி இருக்கு, அவே ஃப்ரம் த ஒயர் லைக் திஸ். ஸோ இங்கே வாட் இஸ் ஆங்கிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், வாட் இஸ் ஆங்கிள்? 0. இங்கே என்னது ஆங்கிள்? இங்கேயும் 0. பட் இங்கே என்ன இருக்கு நம்மளுக்கு? 90 டிகிரி. யாருக்கா டவுட்? I need your response. Is it clear? Yes, sir. Yes, Yeah. sir. So நம்ம வந்து யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டினால நம்மளால என்ன சொல்ல முடியும்? வாட் இஸ் dq by dA ன்னு சொல்லலாம், இல்ல என்ன சொல்லலாம்? யூனிஃபார்ம்னால q by A ன்னு டைரக்டா சொல்லலாம். ஏன்ற ஏரியால q சார்ஜ் தானே இருக்கு, இதோ இருக்கு. ஏன்ற ஏரியால எவ்வளவு சார்ஜ் இருக்காங்க நம்மளுக்கு, அதனால q by A is going to be sigma. ஓகே தானே எவ்ரிவன்? ரைட், கவனிங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு விச் சர்ஃபேஸ், தேர்ட் சர்ஃபேஸ்க்கு ஆன்சர் வந்து என்ன வரப்போகுது? தேர்ட் சர்ஃபேஸ்க்கு 0மா, யூ நோ த ரீசன், 90 டிகிரி. பட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்ஃபேஸ்க்கு யூனிஃபார்ம் ஃபீல்டு, அந்த சர்க்குலர் இன்டகிரேஷன் விட்டு வெளில வந்துருச்சு, இங்கேயும் இன்டகிரேஷன் விட்டு வெளில வந்துருச்சு. θ 0 0 EAன்னு வரும். ஸோ இங்கே EA + EA 2EA sigma A divided by epsilon naught. Q இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? sigma A. கேன்சல் பண்ணீங்கன்னா you will simply get this. So important note என்னது? The field is independent of radius இல்லப்பா, distance from point P, distance from the wire on the sheet. But then flux is in opposite directions. Where's the flux? In Q1 and first and the second case. Graph, where? No, sir. Here it's an opposite direction, no? Flux. Yeah. இல்லையே, எங்க ஃப்ளக்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும்? எந்த 1 2 3ல எது சொல்றீங்க? First and the second surface, sir. Flux first and second surface la area vector is n cap. Field is also area and both are same direction, right? So θ 0. Yes, sir. Field and area vector. Don't we have to take it in the negative direction? ஏமா நெகட்டிவா எடுக்கணும்? See, அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, I understand your question. You are trying to ask something like E vector dot dA vector பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்கான்னு கேக்குறீங்க. So this will be positive because இருக்குமா, E vector dot dA vector தானே காஸ் லால வருது இந்த உள்ள. Yes, sir. நான் அதுல வந்து டாட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது என்னது? இது மேக்னிட்யூடா என்னது? Magnitude, sir. அப்போ ஏன் சைனை பத்தி பிரச்சனை வருது? நமக்கு ஆங்கிள் தான் முக்கியம். Okay. Because correct then what you are asking yes, is right. Yeah, because flux had direction, I mean negative and positive and yeah, correct. What but ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, அந்த ஷீட்ல இருந்து அவே பார்த்து போறது தானே முக்கியம். Okay.
Okay. Yes. See, அதாவது நெகட்டிவ்னு நம்ம எடுத்தோம்னா உண்மையிலேயே லெஃப்ட் சைடுல ஃபீல் நெகட்டிவ் தான். லெஃப்ட் சைடுல பார்த்துருந்தா நெகட்டிவ் தான் எடுப்போம். பட் த பாயிண்ட் இஸ் இங்க டாட் ப்ராடக்ட் போடும்போது மேக்னிடியூட் தான் we are interested in and the angle, not in the Yes. minus ER plus C என்றது இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். Okay, sir. சரி, இப்போ வந்து பாசிட்டிவ் பிளேட்டா இருந்துச்சுன்னா அவே சிக்மா பை எப்சிலான் நாட், சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இது மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இது ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்ல, அதே ஒரு கொஸ்டினா கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல. பிளஸ் சிக்மா மைனஸ் சிக்மா கொடுத்துட்டு ஃபீல்ட் இன் 3 ரீஜன்ஸ் எவ்வளோ, எந்த ரீஜன்ல ஃபீல்ட் 0 ஆகும், எதுல நான் 0 ஆகும்.